திருமந்திரம் காயகல்பம் காயசித்தி. 1 திருமந்திரம் காலனை ஜெயிக்கும் தந்திரம். மூல நாடி முகட்டல குச்சியுள். 4 வாசல் நடுவுள் இருப்பீர்கள். மேலை வாசல் வெளியுற கண்டபின். காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே. கருத்து: சுழுமுனை நாடியின் உச்சியினுள் கண் காது மூக்கு வாய் ஆகிய இந்திரியங்களின் வாசல் நடுவில் உங்கள் சித்தம் நினைவு வைத்து இருந்தீர்களானால் சுழுமுனை உச்சி வாசல் திறக்கும். அது திறந்து எல்லாம் வெளியாக இருப்பது என்ற அனுபவம் வாய்த்த பின் காலன் என்பது நம் கனவிலும் இல்லை. சுழுமுனை நாடி திறந்து வெளி அனுபவம் சித்தித்துவிட்டால் நாம் காலனை ஜெயித்துவிடலாம். ஏனெனில் சுழுமுனை உச்சி என்பது காலம் கோள்கள் கடந்து நிற்கிறது. 2 திருமந்திரம் ஒளி தேக சித்தி. சிவயநம என செம்பு பொன்னாகும். சிவயநம எனும் குளிகையிட்டு செம்பொன் ஆக்குவன் தன் கூட்டையே. இது சமய மதத்தில் விலங்கு பாஞ்சாக்கரத்தை வைத்து செய்யும் காயகல்ப வித்தை ஆகும். அப்படியெனில் இதை வெறுமனே வாயால் உரைப்பது அன்று. இதை அனுபவமாக தவத்தில் கொண்டு வந்து காயசித்தி செய்து கொள்வதாகும். அதாவது பஞ்ச இந்திரியங்களையும் ஒன்றாக்கி அடக்கி தவத்தால் சிரசிலை ஏற்றி அதை மீட்டும் உடலில் பரவச் செய்தால் உடல் சித்தி ஆகும் என்றவாறு. செம்பொன் அம்பலத்தில் இருந்து இறங்கும் அருள் ஒளிகள் உடலை காயசித்தி செய்யும். நினைவில் கொள்க, முதுகுத்தண்டின் அடியில் இருந்து ஏற்றி அல்ல, உலகை நம்பி ஏமாற வேண்டாம். 3 காயகல்பம் காயசித்தி தாரணை. கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசலை நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயிற் கோக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு. குடியாமல் ஊழி இருக்கலுமாமே. 591. கருத்து: இரு கண்களும் சுழிமுனையிலே லயித்து இருந்தால் உடல் அழியாமல் என்றென்றும் இருக்கும். 4 திருமந்திரம் ஆன்மா அனுபவம். நாட்டத்தை மீட்டு நயனத்து வைத்திருப்பார்க்கு. தோட்டத்து மாம்பழம் தூங்கலுமாமே. கருத்து: மாம்பழம் ஆன்மா. கண் பார்வையே உலக பராக்கில் மேய விடாமல் அதை உள்ளே திருப்பி சுழிமுனை உச்சி துவாரத்தில் லயிக்க வைத்தால் மாம்பழமாகிய ஆன்ம அனுபவம் சித்திக்கும். இந்த பழக்கம் புறம்போக்கிலிருந்து ஞானத்துக்கு என்று அழைப்பது ஆகும். 5 திருமந்திரம் சரீர சித்தி உபாயம். நயனமிரண்டும் நாசிமேல் வைத்திட்டு உயரழா வாயுவை அடக்கி துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லைதானே. கருத்து: கண்கள் இரண்டும் நாசி மேல் என்று சொல்லப்படும் இரு புருவ மத்தியில் வைத்திட்டு மூச்சு சுவாசத்தை அடக்கி வைத்தும் அதையும் புருவ மத்தியில் கட்டி வைத்தும் தவத்தில் நன்கு ஆழ்ந்து ஈடுபட்டு இருந்தால் யம பயமில்லை, உடம்பு பெற்ற பயன் கிடைக்கும். நாசி மேல் மூக்கு மேல் கிடையாது. நாசி நுனியாகிய 2 புருவ மத்தி ஆகும். மூக்கு மேல் என்றுதான் தவறாக பொருள் எடுக்கின்றனர். 6 திருமந்திரம் இழந்த இளமை திரும்பப் பெறுதல். மேலை நிலத்தினள் வேதகப் பெண்பிள்ளை. மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியே. ஏலை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனம் ஆவான் பார் நந்தி ஆணையே. கருத்து: மேலை நிலத்தினள் சுழிமுனை உச்சி துவாரம். அங்கு நாதம் என்னும் பெண் விளங்குகின்றாள். மூலத்தில் இருக்கும் பிந்துகளையே சாதனா தந்திரத்தால் எழுப்பி மேலேற்றி நாதத்துடன் கலக்கச் செய்தால் கிழவனும் பாலனாவான். இது என் குரு நந்தி மீது ஆணை. இதை உறுதிப்படுத்தும் சிவவாக்கியர் பாடல்.